வெஜிடபிள் பாஸ்தா செய்யறதுக்கு முதல்ல பாத்திரத்துல ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்க ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம் ரெண்டும் சேர்த்துக்கிறேன். கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் ரெட் அண்ட் எல்லோ கேப்சிகம் சேர்த்திருக்கேன். நீங்க வெறும் பிளெயின் கிரீன் கூட போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்து இதை நம்ம சாட்டே பண்ணிக்குவோம். ஏற்கனவே நான் கார்ன் வேக வச்சு வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ப்ராக்கலியும் நான் பிளான்ச் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான சில்லி ஃபிளேக்ஸ், இட்டாலியன் சீசனிங் இப்ப எல்லா ஷாப்ஸ்லயும் கிடைக்குது, அதுவும் போட்டு நல்லா கலந்து இதை நாம மூடி போட்டு வேக வைக்கலாம். காய் ரொம்ப வேகக்கூடாது, ஓரளவு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தாதான் பாஸ்தா கூட சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும். வெஜிடபிள் ஒரு 70 to 80% குக் ஆனதுக்கு அப்புறமா ஏற்கனவே வேக வச்ச பாஸ்தா சேர்த்து அது கூட இன்னும் கொஞ்சம் சில்லி ஃபிளேக்ஸ், ஆரிகானோ ஃபிளேக்ஸ், நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரெகுலர் கெச்சப் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை நாம திரும்பவும் ஒரு 5 minutes மூடி வச்சோம் அப்படின்னா இந்த ஃபிளேவர் எல்லாம் பாஸ்தால நல்லா இறங்கிடும். பாஸ்தா குக்கிங் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். நல்ல அகலமான பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கொஞ்சமா எண்ணெய், உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா பாஸ்தா ஆட் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கணும். ஏற்கனவே குக் பண்ண பாஸ்தா அப்படின்றதுனால ஒரு 5 minutes நாம மூடி போட்டு வேக வச்சோம் போதும், ஃபிளேவர் இறங்கிடும். அவ்வளவுதாங்க, நல்ல டேஸ்டியான பாஸ்தா ரெடி. ஏற்கனவே நம்ம கெச்சப் சேர்த்திருக்கிறதுனால இதை நம்ம அப்படியே சாப்பிடலாம், ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு எந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணி வெஜிடபிள் பாஸ்தா செஞ்சு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க.